ஈவினிங் டயத்தில் வீட்டில் உள்ள எல்லாருமே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லார் வீட்லையுமே கட்டாயம் கேட்பாங்க. அந்த நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். கடாயில் தேவைக்கேற்ப ஆயில கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி தாளிச்சு எடுத்துக்கிறேன். நீலவாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள்தூள், தனியா பவுடர், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா எதுவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கிரேவி கிடைக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இட்லி பாத்திரத்தில் 4 பிரெட்டை 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஆறின பிறகு நான் செய்கிற மாதிரி சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சிங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி ரெடி ஆகும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவி, முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை பாதி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியில் மைதா மாவை மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் செய்கிற மாதிரி ப்ரெட்டில் 4 கார்னர்லையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய பஃப் ஷேப்பில் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முட்டை ப்ரெட்டை வச்சு நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். ஷாலோ ஃப்ரை அல்லது டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. விதவிதமாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்தா கூட ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய காளானை சாப்பிட்றதுக்குன்னு எல்லா வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க. இன்றைக்கி ரோட் சைட் காளான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈக்குவல் குவான்டிட்டியில் கேபேஜும் காளானும் எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், மைதாவும் அரிசியும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில் தேவைக்கேற்ப ஆயிலை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கையால் பகோடாக்கெலாம் எப்படி கிள்ளி விடுவோமோ அது மாதிரி கிள்ளி விட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிச்சு எடுத்த பிறகு இந்த குட்டி குட்டி பீசஸாக கையால் பிச்சு எடுத்துக்குவோம். அப்போ தான் நம்ம காளான் சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் தேவைக்கேற்ப ஆயில 2 பச்சை மிளகாய், ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தேவைக்கேற்ப இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி ஆட் பண்ணி 5 நிமிஷம் கொதிக்க வச்ச பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்க காளான், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு தான் நமக்கு சுவையான காளான் ரெடி. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறப்ப டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு ரொம்ப டவுட்டாக தான் செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவைக்கேற்ப பூண்டு, இஞ்சி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் திருப்பி எடுத்துக்கலாம். வேக வச்ச 1 கப் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணி அதை பல்ஸ் மோடில் திருப்பிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நீலவாக்கில் கட் பண்ண ஆனியன், கேப்சிகம், கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் செய்யக்கூடிய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி அளவு வேக வைத்த ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தோசைக்கல்லில் தேவைக்கேற்ப ஆயிலில் நம்ம பேன் கேக்லாம் எப்படி நம்ம தோசைக்கல்லில் ஆட் பண்ணி சுட்டெடுப்போமோ அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கிற வரைக்கும் சுட்டு எடுத்தால் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா டேஸ்ட்டான ஸ்வீட் கார்னில் ஸ்நாக்ஸ் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியாக, டேஸ்ட்டாக, ஈஸியாக டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணி தாளித்து எடுத்துக்கிறேன். ஒரு வெங்காயம், பொடியாக நறுக்கிய கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி. 1/2 கப் கோதுமை மாவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ரவை, கொஞ்சம் உப்பு, நெய் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா கெட்டியாக ரெடி பண்ண பிறகு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா மெலிசாக 2 சப்பாத்தி தேய்ச்ச பிறகு ஒரு சப்பாத்தியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு சப்பாத்தியை கவர் பண்ணி நான் செய்கிற மாதிரியே ரோல் பண்ணிவிட்டு கத்தியால் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பின் வீல் ரெடி. இப்போ நம்ம இதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதிகமான ஆயில் யூஸ் பண்ண போகிறதில்ல. 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஸ்நாக்ஸ் ரெடி. ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ருக்க மாட்டோம். இன்றைக்கி லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பரான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 7 பூண்டு பருப்பு, 6 முந்திரி பருப்பு, 2 வரமிளகாய், 1 தக்காளி, பாதி வெங்காயம், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியோட ஸ்கின் ரிமூவ் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். 2 சிட்டிக்கு உப்பு, 2 பன்னீர் கியூப் ஆட் பண்ணி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குவோம். நம்மளுக்கு பேஸ் ரெடி. 1 பேக்கெட் பன்னீரில் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம், கேரட், கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு பாதி வெந்த பிறகு 1 கைப்பிடி அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை நல்லா டோஸ்ட் பண்ண பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க காய்கறி ஆட் பண்ணிக்குவோம். சிறிதளவு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி. நார்மலாக நம்ம சப்பாத்தி வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ் ஆட் பண்ணி இந்த ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணால் நம்மளுக்கு கடையில் சாப்பிட்றத விட ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு ரோல் ரெடி. இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி
வாழைத்தண்டில் அதிகமான நார் சத்து இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை ரொம்ப பேர் லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இதை நீங்கள் வடைகளாக செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் எடுக்கலாம், லஞ்சுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பை தனித்தனியாக ஊற வச்சுட்டு 4 மணி நேரம் கழிச்சுட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வடை மாவுக்கு எப்படி குறப்பாக அரைப்போமோ அதே மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய், வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டை குறப்பாக அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 1 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சிறிய சைஸ் வாழைத்தண்டை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு மோரில் ஊற போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ண பிறகு கடாயில் ஆட் பண்ணி ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஆட் பண்ணிவிட்டு சிறு சிறு வடைகளாக தட்டிட்டு மீடியமான ஹீட் இருக்க ஆயிலில் பொரிச்செடுக்கிறப்ப நம்மளுக்கு சுவையான நல்ல ஹெல்த்தியான வாழைத்தண்டு வடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பயிறு வகையை யூஸ் பண்ணி ஹெல்த்தியான வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 5-6 பூண்டு பல்ல தோலோடு ஆட் பண்ணிக்கிறேன். சிறிய துண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு குறப்பாக அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து சிகப்பு கலர் காராமணி எடுத்திருக்கேன். 8 மணி நேரம் ஊற வச்ச பிறகு குக்கரில் ஆட் பண்ணி தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பல்ஸ் மோடில் திருப்பி எடுத்துக்கலாம். குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவைக்கேற்ப வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடைகளாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் தேவைக்கேற்ப ஆயிலை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மிதமான ஹீட்டில் இந்த வடைகளை ஒன்று ஆட் பண்ணி பொரிச்சு எடுக்கிறப்ப வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளார ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டான காராமணியில் வடை ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.